ஹை எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலை. நான் உங்கள் பயாலஜி சார் ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டாக் பாண்டிச்சேரியில நம்ம எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து கவுன்சிலிங் பண்றாங்களோ அந்த மாதிரி வந்து பாண்டிச்சேரியில படிச்சிருக்கிற பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் கவுன்சிலிங் நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டாக், சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்மிஷன் ப்ராசஸிங் பண்றாங்க. ஸோ இந்த வாட்டி சென்டாக்ல எவ்வளோ கட் ஆஃப் இருக்க போகுது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் கமெண்ட்ஸ் கேட்டதுனால அவங்களுக்காக பிரத்யேகமாக எடுத்திருக்கோம் இந்த வீடியோஸு. ஸோ மறக்காம போதி பார்க் யூடியூப் சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் வந்து பாண்டிச்சேரியில் ஃபாலோ பண்ணுறாங்க, அங்கே எப்படி அட்மிஷன் இருக்குது, லாஸ்ட் இயர் என்ன ட்ரெண்டு, இந்த இயர் எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு சீட் கிடைக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறோம். ரைட், கண்டிப்பாக இந்த சேனல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். சரிங்களா? The following table shows that MBBS seat distribution in 2025 for Centak Puducherry medical colleges for each quota. So first one வந்து all India quota. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். So 15% of the total government seats come under this quota. MCC conducts it one counseling for the seats. So மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்சிசி தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான கவுன்சிலிங் வந்து கேரி ஓவர் பண்ணுவாங்க ஆல் இண்டியா கோட்டா. ஸோ ஷார்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பியூர்லி இட்ஸ் இஸ் என்சிசி தான் வந்து இதுக்குமே பண்றாங்க, ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கவுன்சிலிங் ஆஃப் 100% ஆஃப் சீட்ஸ் அட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஸ்டேட் கோட்டா இது வந்து ஷார்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா எஸ்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. 85% ஆஃப் த சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் கவுன்சில்டு பை சென்டாக் வித் த கைட்லைன்ஸ் ப்ரொவைடட் பை த எம்சிசி. இதுக்குமே யார் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்க? எம்சிசி தான் சொல்றாங்க. இதை கேரி அவுட் பண்றது யாரு? சென்டாக். ஓகே, ஸோ பிரைவேட் ஆர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சென்டாக் கவுன்சில்ஸ் 100% ஆஃப் சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸ் அக்ராஸ் த ஸ்டேட். ஸோ சென்டாக் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே அட்மிஷன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் வந்து டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஓப்பன் ஆர் ஜென்ரல் ஓசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஓப்பன் ஜென்ரல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 96% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் பாண்டிச்சேரி, காரைக்கால், ஏனாம். இதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஹியர் 4% ரிசர்வேஷன் ஃபார் மாகி, தட் இஸ் த 50% மாகி அப்படி சொல்லுவாங்களா, இஸ் ரைட். ஓகே, இந்த பாண்டிச்சேரி, காரைக்கால், ஏனம், மாகி அப்படின்றது அந்த ரீஜன்ஸ்குள்ள வரும். இது எல்லாத்துக்குமே யார் கேரி அவுட் பண்றாங்க அப்படின்னா சென்டாக் வந்து கேரி அவுட் பண்றாங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா ஓபிசி. ஸோ இதுல வந்து 11% வந்து சீட் ஒதுக்குறாங்க. இங்க வந்து 16% வந்து மேகிக்குள்ள இருக்காங்க. ஸோ பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் தட் இஸ் பிசிஎம் சொல்லக்கூடியது 2%. அதுவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.5 கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 10% வந்து மாகில கொடுக்குறாங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசிக்கு வந்து 18%, இங்கே வந்து 7%. எக்ஸ்ட்ரா பேக்வர்ட் கிளாஸஸ் இபிசி எப்படி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பாண்டிச்சேரியில் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸில் கிடையாது. ஜென்ரல், பிசி, எம்பிசி, பிசிஎம், அடுத்தது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த 7 கேட்டகரி மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசியில் வரும். சம்டைம்ஸ் அது இல்லாமல் அந்த பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க. அடுத்தது வந்து எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இருக்கு. ஆனால் இங்கே நிறைய இருக்கு. நீங்கள் லாஸ்ட் காலம்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, 2025ல எப்படி வந்து அவங்க கவுன்சிலிங் நடத்திருக்காங்க அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் ஃபுல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பேக்வர்ட் ட்ரைப்ஸ் ஆக்சுவலி எஸ்டி தனியாக அங்கே எல்லாம் சொல்றாங்க பேக்வர்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 0.5%, இங்கேயுமே 0.5% தான் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சிக்கு வந்து 16% கொடுத்துருக்காங்க, இவங்களும் 16% கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சொல்லக்கூடிய எஸ்டிக்கு வந்து 0.5%, 0.5%. அங்கே நம்ம ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 1% வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ரீசாண்டல் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்காங்கன்னா, திஸ் டைப் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் to specific groups including person with disabilities, defense personnel wards and others. A portion of the vertical seats in Centak Puducherry medical colleges are reserved for candidates falling under the horizontal reservation. இது வந்து horizontal reservation சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த 7.5% சொல்றோம் இல்லையா, 6th இருந்து 12th வரைக்கும் பியூர்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்சிருக்கணும், எதர் இங்கிலீஷ் மீடியம் ஆர் தமிழ் மீடியம். பட் அது என்ன இருக்கக்கூடாது, எய்டட் ஸ்கூலாவோ இல்லை பிரைவேட் ஸ்கூலாவோ இருக்கக்கூடாது, சிபிஎஸ்சியா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பியூர்லி 6th இருந்து 12th வரைக்குமே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அங்கே சொல்லும்போது யூனியன் டெரிட்டரி சொல்லக்கூடிய பாண்டிச்சேரி டெரிட்டரியில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 சீட் இருக்கு அப்படின்னா அதில் 10 சீட்ஸ் யார் கொடுத்துட்றாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப்
ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சுதந்திரத்துக்காக சண்டை போட்டுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 4% கொடுக்குறாங்க. எதர் அவங்க சில்ட்ரனா இருக்கலாம், இல்லைன்னா கிராண்ட் சில்ட்ரன், பேரன் பேத்தி அந்த மாதிரி இருக்கவங்க கொடுக்குறாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் 5%. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ்ல இருக்கிறதா. பட் இது வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும். ஸோ வாட்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் இது இருக்கு 1% ரிசர்வேஷன் ஒதுக்குறாங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் மெரிட்டோரியஸ் இன் ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல அந்த ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆர் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடுறவங்களுக்கு 1% வந்து ரிசர்வேஷன்ஸ் ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ எப்படி சார் இது வந்து இந்த மைனாரிட்டி கோட்டாஸ்லாம் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா 50%, மேனேஜ்மெண்ட் கோட்டா 35%, என்ஆர்ஐ ஆர் ஓசிஐ வந்து 15%. ஸோ இந்த மாதிரி வந்து மைனாரிட்டி கோட்டாஸ்ல வந்து ஃபில் பண்ணுவாங்க. மைனாரிட்டினா அந்த முஸ்லீம் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, அண்ட் தென் கிறிஸ்டின் மைனாரிட்டி, இந்த மாதிரி நிறைய மைனாரிட்டிஸ் வராங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ நான் மைனாரிட்டி கோட்டாஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the times we call this மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே, ஸோ கவர்மெண்ட் கோட்டா இங்கே 65%, அங்கே 50%, இங்கே 65%. இதுனாது நான் மைனாரிட்டி கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஒன்லி 20% தான் இருக்கு. ஸோ என்ஆர்ஐ ஓசிஐ வந்து 15% வந்து அங்கே ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ என்னென்னலாம் வேணும் சார், இப்போ புதுச்சேரியில் நம்ம ஒரு சீட்ஸ் அப்ளை பண்ணணும், சென்டாக் அப்ளை பண்ணணும், எல்லாருமே அப்ளை பண்ணோம்னா தட் மீன்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எல்லாருமே எல்லா ஸ்டேட்ஸும் அது உங்களுக்கே தெரியும், ரைட்? ஸோ நீட் யூஜி தட் மீன்ஸ் இங்கே 2026 அட்மிட் கார்ட்ஸ் அண்ட் ஸ்கோர் கார்டு வரணும், கிளாஸ் 10th மார்க் ஷீட்டு, கிளாஸ் 11th மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் 12th, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்ளைன் ஃப்ரம் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஹையர் செகண்டரிஸ் ஆர் ஈக்குவலன்ட் கோர்சஸ், அஃபிடவிட் ஆஸ் பர் த, இதுதான் ரொம்ப முக்கியம். Annexure 1A should be uploaded in ₹20 e-stamp paper duly attested by the notary for claiming புதுச்சேரி ரெசிடென்ஸ். நான் புதுச்சேரியில் தான் சர்வைவ் ஆகிறேன் அப்படின்றத கொடுக்கறதுக்கோசரம். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், ஏதாவது நம்ம ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கணும், கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரும். ஓசிக்கு அது அப்ளிகபிள் கிடையாது. பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமானது எதுனாக்கா, நீங்கள் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்றதுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் பாண்டிச்சேரி, ஜிப்மன் சொல்லணும் இல்லையா, ரைட்? ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச். ஸோ 243 சீட்ஸ் இருக்கு. இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில் 180 சீட்ஸ் இருக்கு. டோட்டலாக கவர்மெண்ட் சீட் வந்து 423 சீட்ஸ். இது ஆஸ் பர் 2025 2025. எதர் இப்போ ஏதாவது சீட்ஸ் ஆட் ஆகலாம், இல்லைன்னா இட் மே பி அப்படியே ரீடைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட் ஆஃப் டீம்டு மெடிக்கல் காலேஜஸ் இன் பாண்டிச்சேரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னா ஆறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி, மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரி, ஸ்ரீ லட்சுமி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் பாண்டிச்சேரி, விநாயகா மிஷன்ஸ் மெடிக்கல் காலேஜ் காரைக்கால் பாண்டிச்சேரி. டோட்டலாக 800 சீட்ஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. மொத்தம் 4 டீம்டு யூனிவர்சிட்டி இன் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் காலேஜஸ் எத்தனை இருக்கு? பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜஸ் ஒன்று இருக்கு, 250 சீட் இருக்கு. ஸ்ரீ மணக்குல விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 250 சீட்ஸ் இருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் பாண்டிச்சேரி தெலுங்கு மைனாரிட்டி 250 சீட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலா 650 சீட்ஸ் இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆஃப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன் பாண்டிச்சேரியில் சேம். நெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து 2025ல ஆல்மோஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஃபாக இருந்துச்சு. பயாலஜிக்குமே டைம் நிறைய கன்சம்ஷன் பண்ணுச்சு. கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்ஸ் டூ டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபிசிக்ஸும் டஃப், கெமிஸ்ட்ரியும் டஃப். ஸோ ஆல்மோஸ்ட் பயாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆன்சர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த சைக்காலஜிக்கல் அப்ரோச்மெண்ட்ஸ் அப்படின்றது நார்மல் நீட்டுக்கும் ரீநீட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சார் என்ன சார் நடக்குது, என்ன நடந்துச்சு 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரேங்க் வந்து 8875க்கு 558க்கு வந்து சீட் கிடைச்சிச்சு 2025ல. ஸோ இப்போ அது வந்து ஒரு 5 to 10 மார்க்ஸ் வந்து ஆட் ஆகலாம். ஸோ 565க்கு சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 539 இருந்துச்சு, 545க்கு சீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நான் சொல்ற மார்க் எல்லாமே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் தான். பட் நமக்கு அந்த கம்யூனல் ரேங்க் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஃபைனலாக நம்ம அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியும். ஸோ அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து 550 இருந்துச்சு, இந்த ஒரு டைம் 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 555 போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சிக்கு வந்து 491க்கு சீட் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஆல் இண்டியா கோட்டா, இதை பார்த்து பயந்துடாதீங்க. ரைட், இது இஸ் ஆல் இண்டியா கோட்டா. ஓகே ரைட். அடுத்தது வந்து எஸ்டிக்கு வந்து 465க்கு சீட் கிடைச்சி 2025ல. இப்போ 470 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ லெவலில் அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் நடக்கும் பாண்டிச்சேரியில். சென்டாக் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் தட் மோர் ஐடியாஸ். ஓகே ரைட். ஸோ ஹியர் இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. எம்பிசி, எம்பிசியில் கே, இபிசி, எக்கனாமிக் வெரிஃபிகேஷன், ஜென்ரல் ஜிஎஸ், ஜென்ரல் எம்,
ஜென்ரல் வாய், எம்பிசி, ஜிஎஸ் இது மாதிரி நிறைய சப் டிவிஷன்ஸ் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான கட் ஆஃப் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 to 15 மார்க்ஸ் ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2025 டஃப்பாக வந்துச்சு இல்லையா, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணாங்க, நல்லாவே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேன்சல் ஆன நீட்டுமே தேர்ட் அன்னைக்கு நடந்தது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்ததுனால அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இப்போ ரீநீட்டுமே எப்படி வரும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள நிறைய அந்த டிபேட்ஸ்லாம் போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் ஈஸியாக வந்துச்சு, இதுவும் ஈஸியாக தான் வரும், லாஸ்ட் டைம் இது ஈஸியாக வந்துச்சு, இதுவும் ஈஸியாக தான் வரும். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பண்ணிக்குவாங்களோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக வச்சிருவாங்க. இது நாட் ஓன்லி த ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சில ஃபேக்கல்டிஸ்லாம் பேசினாங்க. சில ஃபேக்கல்டி, நம்ம ஃபேக்கல்டிஸ் இல்லை, ஜென்ரலாக அவுட் சைட்லேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வச்சுட்டாங்க, ஸோ அதனால வந்து நம்ம திரும்ப டைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ரெஷன் ஆயிடுவாங்க அப்படின்னா. மறுபடியும் சொல்கிறேன், மார்க் அப்படின்றது டசன்ட் மேட்டர். இங்கே இருக்கு பாருங்க, ரேங்க். ஸோ ஆல் இண்டியா ரேங்க்ல என்ன வரீங்க, ஸ்டேட் ரேங்க்ல என்ன வரீங்க, கம்யூனிவல் ரேங்க்ல என்ன வரீங்க. ரொம்ப 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 முக்கியம் இந்த கம்யூனிவல் ரேங்க் தான். ஏன்னா நமக்கு சீட் அலாகேஷன்ஸ்ன்றது ஜென்ரலுக்கு ஒரு 31% போயிருச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 69% சீட்ஸ்ல நம்ம கம்யூனிவலுக்கு எவ்வளோ ரேங்க் ஒதுக்கிருக்கா, எவ்வளோ சீட் ஒதுக்கிருக்காங்க, 20-ஆ 16-ஆ இல்லை 1-ஆ இல்லை 0.5-ஆ, அதில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், நமக்கு எத்தனை சீட் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 சீட் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு எஸ்சி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லை எஸ்சிஏ இருக்காங்க அப்படின்னா ஒரு 15% சீட்ஸ் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 75 சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 75 சீட்டுக்குள்ள நம்ம கம்யூனிவல் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் 75 இருக்கிறோமா, அவ்வளோதான். இல்லை சார் நான் ஜென்ரலில் இருக்கேன், கவலையே இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கன்ஃபர்மேஷன்ஸ் தான். சரிங்களா, ரைட். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ. கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து அந்த சென்டாக் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஸோ நாளை மறுநாள் அப்படின்றது அப்டேட்டட் நீட் ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட் உங்களோட வர வரைக்கும் நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீட் 2026 ரீநீட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவம் மாறி இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே டாப் டு பாட்டம் மாதிரி ஸ்கோர் அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அழுகுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களால தட் மீன்ஸ் தட் பீப்புள்ஸ் சில பேர் மட்டும், நான் எல்லாரையுமே சொல்லலை, பட் நல்லா இதை பற்றின புரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியுது. கொஷின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மார்க் குறையும், கொஷின் ஈஸியாக இருந்துச்சுன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை சீட் தான் இருக்குது, 1,25,000 சீட்டு இந்தியா முழுக்க இருக்குன்னா அந்த 1,25,000 பேர் தான் சீட் கிடைக்கும். அதில் யார் டாப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சீட் கிடைக்க போகுது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே இந்தியா முழுக்க அப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் இருக்குன்னா ஸ்டேட்ல வந்து ஒரு நம்ம 11,000 சீட் எம்பிபிஎஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில். ஸோ இல்லை அங்கே வந்து ஒரு பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 4,000 சீட் இருக்கு, ஒரு 500 to 600 வந்து கவர்மெண்ட் சீட் இருக்கு, பிரைவேட் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள நம்ம ரேங்க் வந்திருக்கோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்யூனியல் ரேங்க் வச்சு தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷனே பண்ண முடியும். சரிங்களா, ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன் வாட்சிங் அவர் போதி பார்க் யூடியூப் சேனல். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இது உங்க பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி.